Hello my dear students, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது class 10 periodic classification part number 8 video. ஸோ உங்களுக்கு part number 7ல சொன்ன அதே இதை தான் உங்களோட புக் கண்டென்ட் வச்சு சொல்கிறேன். அயனைசேஷன் எனர்ஜி, வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா போன இதில் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்தா அதே தான் இங்கேயும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். சேம் இதுதான். வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மினிமம் எனர்ஜி required to remove electron from a gaseous atom in its ground state to form a cation. இன்னி கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு gaseous atom அதில் வந்து கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை கம்மியான எனர்ஜி கொடுத்து அதை நான் ரிமூவ் பண்ணி அதை கேட்டையானா மாற்றினேன் அப்படின்னா அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு கேஷியஸ் ஆட்டம் நியூட்ரலாக அது பாட்டு கம்மன்னு இருக்குது. நான் ஒரு கம்மியான எனர்ஜி கொடுத்து அதுக்கு வெளியே லாஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் அதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் பாசிட்டிவாக கேட்டையான் இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா கேட்டையானா எனக்கு மாறிடும். ஸோ அந்த எனர்ஜி நான் ஒரு எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிலோ ஜூல்ஸ் பர் மோல். யூனிட் மறந்துடாதீங்க, கிலோ ஜூல்ஸ் பர் மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், சைஸ் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், ஆட்டமோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியான எனர்ஜி கொடுத்து ஈஸியாக வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். இதே ஆட்டம் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், நியூக்ளியஸ் நடுவில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்துட்டோம்னா நியூக்ளியஸை ஏமாற்றி எலக்ட்ரானை வெளியே எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த ரெண்டு தான் இதோட பாயிண்ட். ஸோ ஆஸ் த அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ், அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், லெஃப்ட் டு ரைட் நம்மளுக்கு எப்போவுமே சைஸ் என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட். நல்லா பீரியாடிக் டேபிளில் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு காமிச்ச பிக்சரை. ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்துட்டோம்னா அட்டாமிக் சைஸ் வந்து சின்னதாகுதா, அப்போது அயனைசேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும், ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும். ஆட்டம் சின்னதாக அயனைசேஷன் எனர்ஜி நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். டாப் டு பாட்டம் பாருங்கள், சைஸ் எனக்கு பெருசாகுதா, அப்போ சைஸ் பெருசாக கம்மியான எனர்ஜி கொடுத்து கூட அந்த எலக்ட்ரானை ஈஸியாக நீங்கள் வெளியே எடுத்துடலாம், கேட்டையானா நீங்கள் மாற்றிடலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ் த சைஸ் ஆஃப் த கேட்டையான் டிக்ரீசஸ், ஆஸ் த நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ் த சைஸ் ஆஃப் த ஆனையான் இன்க்ரீசஸ். ஸோ இது லாஸ்ட் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டையானோட சைஸ் வந்து பார்த்துட்டோம்னா எப்போவுமே டிக்ரீஸ் ஆகும், ஆனையானோட சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த கண்டென்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது, அதாவது ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு, அதாவது சரௌண்டிங்லேருந்து ஒரு எனர்ஜியை வாங்கி அந்த எனர்ஜியை வச்சு எலக்ட்ரானை நான் வெளியே தூக்கி போடுறேன். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியிருந்து வந்து பார்த்துட்டு வெளியிருந்து எலக்ட்ரானை நான் வாங்கிட்டு எனர்ஜியை வந்து பார்த்துட்டோம்னா நான் வந்து சரௌண்டிங்க்கு நான் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when a gaseous atom gains an electron. ஸோ ஒரு நியூட்ரலான ஒரு gaseous atom எனர்ஜியை வாங்கிட்டு வந்து பார்த்துட்டோம்னா அது என்ன பண்ணுது, எனர்ஜியை வந்து பார்த்துட்டோம்னா ரிலீஸ் பண்ணுது. எலக்ட்ரானை வாங்கிட்டு எனர்ஜியை வந்து பார்த்துட்டோம்னா அது வெளியே ரிலீஸ் பண்ணுது. அப்போ எலக்ட்ரானை வாங்குச்சு அப்படின்னாலே அது வந்து என்னவா மாறிடும், நெகட்டிவாக மாறிடுமா. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனையான். எலக்ட்ரானை கொடுத்துருச்சு அப்படின்னா கேட்டையான். அயனைசேஷன் எனர்ஜியில் எலக்ட்ரானை நான் கொடுத்துட்டு கேட்டையானாக மாறிடுவேன். எலக்ட்ரான் அஃபினிட்டியில் எலக்ட்ரானை வந்து பார்த்துட்டோம்னா நான் வந்து வாங்குறேன். ஸோ வாங்கிட்டு ஆனையானாக மாறிடுவேன். இதுக்கும் யூனிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிலோ ஜூல்ஸ் பர் மோல் தான். ஸோ இங்கேயும் வேறு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நொட்டேஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு ஏங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மெட்டல் ஆட்டம் ப்ளஸ் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை வாங்கிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும், A-, அதாவது ஆனையானாக மாறிடும். ஸோ ப்ளஸ் எனர்ஜியை வெளியே கொடுக்கும், சரௌண்டிங்க்கு அது கொடுக்கும். ஸோ கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு குளோரின் கேஸு, குளோரின்னாலே நான் மெட்டல் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரானை வாங்கும். திருப்பி இதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். எலக்ட்ரானை வாங்கிட்டு அது என்னவா மாறிடுச்சு, Cl- ஆனையானாக மாறிடுச்சு. ஸோ இதை தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ லைக் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி
மேஜிக் நீங்கள் என்ன போட்டிங்களோ அதே தான்ப்பா இங்கேயும். ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் டாப் டு பாட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிக்ரீசஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இது. அண்ட் அடுத்தது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் சேம் ஒரே மீனிங் தான்ப்பா. நெகட்டிவிட்டினா என்னது? எலக்ட்ரானை வாங்கினா தானே நெகட்டிவாக மாறுவீங்க. இங்கே அதுதான். ஆனால் ஒரே ஒரு சின்ன கீவேர்டு மட்டும் இங்கே நீங்கள் போடணும். என்னென்னா இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டிங்கன்னா, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இஸ் an element of an element is the measure of the tendency of its atom to attract a shared pair of electron towards itself in a covalent bond. இதான் நீங்கள் போடணும். அதாவது கோவேலண்ட் பாண்டுனாலே 2 பேர் சேர்ந்து தான் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2 எலக்ட்ரான் சேர்ந்து தான் ஒரு கோவேலண்ட் பாண்ட். அந்த கோவேலண்ட் பாண்டு கிட்ட இருந்து 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு, அதாவது ஷேர்டு பேர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 2 பேர் ஷேர் பண்ணி தானே கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவேலண்ட் பாண்டுகிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு இது என்னவா மாறிடும்? நெகட்டிவாக மாறிடும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெச்சிஎல் அப்படின்னா என்னது? ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்துட்டோம்னா ஹெச் பாண்ட் சிஎல், அந்த பாண்டு கோவேலண்ட் பாண்டு வந்து பார்த்துட்டோம்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ஃபோர் chlorine atom has a higher electronegativity. இந்த 2 பேர்த்தில் யாருக்கு டிஃபால்ட்டாகவே பயங்கர எலக்ட்ரோநெகட்டிவ்? நான் மெட்டல் தான். அப்போ நான் மெட்டல் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோநெகட்டிவாக அப்போ என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா hence it pulls the shared electron towards itself more strongly than hydrogen. அப்போ எலக்ட்ரானை யார் பயங்கரமாக பிடுங்கி வைப்பா? இந்த குளோரின் தான் பிடுங்க. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்போ அதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா அவ்வளோக்காக வந்து பிடிச்சி இழுக்காது. பட் வேற இது ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணுன்னா இதுதான் எலக்ட்ரானை வாங்கி எலக்ட்ரோ நெகட்டிவாக வாங்கிக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். ஹைட்ரஜன் எப்போவுமே பாசிட்டிவ்ப்பா. அது எப்போவுமே எலக்ட்ரானை வந்து பார்த்துட்டோம்னா அது ஹேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானை வேண்டான்னு சொல்லியிருக்கோம். இந்த குளோரின் என்னென்னா எப்போவுமே எலக்ட்ரானை லவ் பண்ணும். ஸோ அதனால் எலக்ட்ரானை பிடிச்சி பயங்கரமாக இழுக்கும். அப்போ இந்த இடத்துல யார் எலக்ட்ரானை பயங்கரமாக புல் பண்ணுறா? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கு எலக்ட்ரானை பிடிக்காது. அதனால் வந்து பார்த்தோம்னா வீக் புல். அதனால் சுத்தமாக வெறுத்துருன்னு கிடையாது, லைட்டாக தான் பிடிச்சிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்துட்டோம்னா குளோரின் வந்து எலக்ட்ரானை பயங்கரமாக லவ் பண்ணும் ஹைட்ரஜனை விட. அதனால் எலக்ட்ரானை வந்து பார்த்துட்டோம்னா இது சீக்கிரமாக பிடிங்கி வச்சுக்கிறோம். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா சச்சஸ். ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்துட்டோம்னா டக்குன்னு நம்ம வந்து ஹைட்ரஜன் குளோரின் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் பார்க்கணும். எக்ஸாம்பிள் பாண்ட் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து சும்மா நம்ம எப்படி இப்போ நீங்கள் ஒரு பென்சிலோட லென்த் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிடுவீங்க. அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வேணும்ல ஒரு ஸ்கேல். ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிங் ஸ்கேல். அவர் தான் இந்த மெத்தட் கண்டுபிடிச்சார். அதனால் அவரோட பேரையே வச்சுட்டாங்க பாலிங் ஸ்கேல். ஸோ விச் டர்ன் ப்ரிடிக்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் த பாண்ட் பிட்வீன் ஆட்டம்ஸ் இன் அ மாலிகுல். ஸோ இதோட வேலை வெறும் வந்து பார்த்துட்டோம்னா இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை மெஷர் பண்ணுறது மட்டும் கிடையாது, என்ன டைப் ஆஃப் பாண்ட் அது ஃபார்ம் பண்ணும், அயானிக் பாண்டா கோவேலண்ட் பாண்டா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஸ்கேல்னால் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளூரினுக்கு வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 4. நல்லா இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்காங்க. மொத்த பீரியாடிக் டேபிள் கிட்டத்தட்ட 121 எலமெண்ட் இருக்குது. இந்த டோட்டல் 121 எலமெண்ட்ஸில் இல்லை 118 நினைக்கிறேன், இவ்வளோ எலமெண்ட்ஸில் ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ், அதாவது எலக்ட்ரானை எப்போ எங்கே பார்த்தாலும் இந்த எலக்ட்ரானை பிடுங்கி வச்சுக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூரின் தான், ரெண்டாவது குளோரின், அதுக்கப்புறம் புரோமின், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அயோடின், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா சோடியம். அப்போ ஃப்ளூரினுக்கு தான் இருக்கிறதுலே வச்சு ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரானை டக்குன்னு வாங்கி வச்சுக்கிற ஒரே ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளூரின். ஸோ இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவ் பிட்வீன் 2 atom is 1.7, the bond has 50% ionic character and 50% covalent character. இங்கே சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியாக 2 ஆட்டமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 1.7 இருந்துச்சுன்னா
இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 1.28 இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குதுல்ல. இதில் 1.7 இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 50% வந்து அயானிக் கேரக்டர் காமிக்கும், 50% வந்து கோவேலண்ட் காமிக்கும். இதே வந்து 1.7 விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவேலண்ட் தான். கிரேட்டர் தென் 1.7 இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அயானிக். நல்லா கவனிச்சுக்காங்க. ஈக்குவல் டு 1.7 இருந்துச்சுன்னா 50% அயானிக், 50% கோவேலண்ட். லெஸ் தென் 1.7 இருந்துச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அந்த ஸ்கேலில் மெஷர் பண்ணுறப்போ லெஸ் தென் 1.7 வந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவேலண்ட் பாண்டாக தான் இருக்கும். அண்ட் கிரேட்டர் தென் 1.7 இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த ஆட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அயானிக் காம்பவுண்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே சொல்கிறாங்க எலாங் த பீரியட் டவுன் த குரூப் எல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் நம்மளுக்கு எப்போவுமே முக்கியம்ப்பா. இதுதான் நம்மளுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீரியாடிக் டேபிளில் எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஸோ பிகாஸ் இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ் விச் இன் டர்ன் அட்ராக்ட்ஸ் த எலக்ட்ரான் மோர் ஸ்ட்ராங்லி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைஸ் சின்னதாகுதா நம்மளுக்கு தெரியும். அந்த சைஸை வச்சு தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. லெஃப்ட் டு ரைட் எப்போவுமே ஒரு ஆட்டமோட சைஸ் அப்படியே சின்னதாகிட்டே சுருங்கிட்டே போகும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா உள்ளுக்குள்ளே நியூக்ளியர் சார்ஜ் வந்து சைஸ் சின்னதாக உள்ளுக்குள்ளே நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுன்னா எலக்ட்ரானை வந்து ஸ்ட்ராங்காக வந்து உள்ளுக்குள்ளே அட்ராக்ட் பண்ணுறதுனால தான் அது சின்னதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் பிகாஸ் லெஃப்ட் டு ரைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். அப்போ அதுக்கு அப்படியே வைஸ் வர்ஸாக வந்து பார்த்துட்டோம்னா டாப் டு பாட்டமில் என்ன நடக்குது டவுன் த குரூப் மேலேருந்து கீழே வரப்போ சைஸு பெருசாகுதா எனக்கு ஆட்டமோட சைஸு பெருசாகிறப்ப எனக்கு என்ன ஆகும் நியூக்ளியர் சார்ஜ் வீக் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் வீக் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீக் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்தது அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். இதில் இந்த மோர் டு நோல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோபல் கேஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஷோஸ் நோ டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான் பிகாஸ் ஆஃப் அவுட்டர் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டல் ஆஃப் நோபல் கேஸஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. நோ மோர் எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஆடட். ஸோ இங்கே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரானை நோபல் கேஸஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரான் வந்து சுத்தமாக அது வாங்கவும் செய்யாது கொடுக்கவும் செய்யாது. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு தானே. அதான் சொல்கிறாங்க ஹென்ஸ் தயர் எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஆர் 0. மறந்துடாதீங்க நோபல் கேஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி 0. ஏன்னா அதனால எலக்ட்ரானை வந்து வாங்கவே முடியாது. ஸோ நோபல் கேஸஸ் ஹாவ் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இந்த வீடியோ இருக்கட்டும். அடுத்ததில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேறு கண்டென்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம்.